தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதியில வரும் ஆத்தூர்ல கடந்த சனிக்கிழமை திமுக பொதுக்கூட்டம் நடந்துருந்துச்சு. சோ அந்த ஈவென்ட்ல முன்னாள் அமைச்சரும் திமுக எம்எல்ஏவான அனிதா ராதாகிருஷ்ணன் அதுல பேசியிருந்தாரு. ஆனா அந்த ஈவென்ட்ல முதலமைச்சர் விஜய் அவர்களை ரொம்ப ஒருமையில கருமையா திட்டி பேசியிருந்தாரு. ரொம்ப தரக்குறைவாகவும் பேசியிருந்தாரு. நடிகர் கட்சியை சேர்ந்தவன், வாயத்தோர முதல்வரு, நம்ம அப்படியே ஜாலியா நடிகைகளோட வீட்டுல அப்படியே இருந்தோம், நம்மளை கொண்டு வந்து இங்க மாட்டி விட்டானுங்களே, அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப தரக்குறைவா பேசியிருந்தாங்க. சோ இதனால முதல்வர் அவர்களை தாழ்த்தி தரக்குறைவா பேசுறதுனால அனிதா ராதாகிருஷ்ணனை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த இதுக்கு ரிப்ளை பண்ற விதமா எக்ஸ் சீஃப் மினிஸ்டரான எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, முதலமைச்சரை அவதூறாக பேசினார் என்று முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செய்துள்ளது டேக் டைவர்ஷன் அரசு. தொகுதியில் ஆய்வு மேற்கொண்டு மக்கள் பணியில் ஈடுபட்டு இருந்தவரை அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? சினிமா ஆக்ஷன் பாணியில் போலீஸ் ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பெண்மணி திருவைங்குடம் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் மேல் கூறியுள்ள புகாரில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத தூய சக்தி ஆட்சி அந்த வழக்கில் ஏன் இந்த அவசரத்தை காட்டவில்லை? தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் கொலை, கொள்ளைகளையும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களையும் தடுக்க வக்கில்லாமல் அடுத்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டிருக்கும் இந்த அரசின் மாற்றம் இதுதானா? அவதூறு வழக்கில் கைது செய்வதாக இருந்தால் இன்றைய அமைச்சர்கள் பேசும் பேச்சுக்கு எல்லாம் எத்தனை பேரை கைது செய்வது? வாக்களித்த மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக தனது நாற்காலியை தக்க வைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்தி விடலாம் என நினைக்கிறார் முதலமைச்சர். ஆணவம் அழிவிற்கு வழி அப்படின்னு அவரோட ட்விட்டர் பேஜ்ல ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அண்ட் இதை தொடர்ந்து முன்னாள் டெபுட்டி சிஎமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. முன்னாள் அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை காவல்துறை கைது செய்துள்ளதை வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழ்நாடெங்கும் சீர்கெட்டு போயிருக்கும் சட்டம் ஒழுங்கை மீட்டெடுக்க காட்டாத வேகத்தை எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்வதில் காட்டியிருக்கிறது சோஃபா மாடல் அரசு. அவதூறு பேசி பொய் பழிகளை அள்ளி வீசுவது மட்டும்தான் அரசியல் என்று செயல்படும் ஆளுங்கட்சியின் இந்த அராஜக போக்கை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பொய் வழக்காலும் கைது நடவடிக்கைகளாலும் கழகத்தை முடக்கலாம் என்று நினைக்கும் இந்த ரீல்ஸ் அரசின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது அப்படின்னு அவரோட ட்விட்டர் பேஜ்ல ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீ டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.